முழு பெயர் மீனாட்சி சுந்தர எம் ராமசாமி விஸ்வநாதன். இவர் 1945 ஆண்டு ஜூலை 1ஆம் தேதி சென்னையில பிறந்தவர். இவர் தன்னோட பயணத்தை முதல்ல ஒரு டிராவல் ஏஜென்ட்டா ஸ்டார்ட் பண்றாரு. அதுக்கப்புறம் 1970ஆம் ஆண்டு சென்னையில ஒரு 4-5 நாடக கொட்டாய்கள் இருந்திருக்கு. பாரிஸ் கார்னர், மயிலாப்பூர், மாம்பழம் அப்படின்னு ஒரு 4-5 நாடக கொட்டாய்கள் இருக்கு. இந்த நாடக கொட்டாயில மாதந்தோறும் சனி ஞாயிறு கிழமையில நாடகம் போடுவாங்க. இதுக்குன்னு ஒரு தனி ரசிகர் பட்டாளமும் இருந்திருக்கு. முதல்ல அவர் சினிமாக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறப்போ கே பாலச்சந்திரன் அவர்கள் கிட்ட அசிஸ்டண்டா ஜாயின் பண்றாரு. அவர்கிட்ட இருந்து தொழிலோட நுணுக்கத்தையும் வித்தைகளையும் சினிமாவோட ரகசியங்களையும் கத்துக்கிறாரு. தன்னோட விசுவ பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்ட கே பாலச்சந்திரன் அவர்கள் பட்டினம் பிரவேசம் அப்படின்ற ஒரு திரைப்படத்துக்காக திரைக்கதை வசனம் எழுதுறதுக்கான பொறுப்பை விசு அவர்கள் கிட்ட ஒப்படைக்கிறாரு. அவங்களும் அதை எழுதி இயக்கி படமும் வெளியாகுது. ஆனா இந்த படம் பேசப்பட்டாலும் வசூல் ரீதியா அவ்வளவா வசூல் செய்யல. ஒன்னே ஒண்ணுதான், சினிமாவுல ஜெயிச்சா மட்டும் தான் நிலைச்சிருக்க முடியும், இல்லனா அப்படியே ஓரம் கட்டிடுவாங்க. இந்த படத்துக்கு அப்புறம் திரும்பவும் விசு அவர்கள் தன்னோட நாடக மேடையில பயணத்தை தொடங்குறாரு. அதற்கு பின்னாடி அவன் அவள் அது சிவசங்கரியோட நாவல். இந்த நாவல் அந்த காலகட்டத்துல நிறைய பேரால வாசிக்கப்பட்டு பிரபலமும் ஆகிருக்கு. இந்த படத்துக்காக திரைக்கதை வசனம் எழுதுறதுக்காக முண்டா சீனிவாசன் விசு அவர்கள் கிட்ட ஒப்படைக்கிறாங்க. படமும் இயக்கி படமும் வெளியாகுது. படம் செம்ம ஹிட்டாவும் ஆகுது.